ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் D7. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வேலூர் அப்துல்லாபுரத்தில் இருக்க அணியார் ஸ்ரீ கற்பக விநாயகர் விநாயகர் சிலை கூட தான் வந்திருக்கும். இவங்ககிட்ட வந்து பாருங்கள் 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைலாம் இருக்குது. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷன் பின் பண்ணுறேன். இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடலுக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குடோன். இது வந்து இங்கே தொடக்கத்திலே பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார். இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க. சைடில் வந்து பாருங்கள் சிங்கம் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருக்காருங்க. தண்டாயுதம் வச்சிருக்கார் கையில். ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாடல் விநாயகர் தான். ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். இந்த விநாயகரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பாருங்கள் மான்மலை அமர்ந்திருக்கார். ரொம்பவே அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். பாருங்கள், இந்த விநாயகர் வந்து பாருங்கன்னா மாடு மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமாக இருக்கார். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் பண்ணலை. கலரிங் ஒர்க் பண்ணால் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உள்ள இடம் இல்லை போகிறதுக்கு. பட் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் விநாயகர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபுல்லாக பாருங்கள், மான்மலை அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர். ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர். இன்னும் கலரிங் ஒர்க் பண்ணால் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், அவரோட நண்பன் மேலே அமர்ந்திருக்காருங்க. அவரோட வாகனம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர். இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அவரோட நண்பன் மேலே தான் அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் பாருங்கள், வாத்து மேலே அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கலைங் ஒர்க்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். சேம் மாடல் விநாயகர் தான். ஸோ வாத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு. ஒவ்வொரு மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்களே ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், அடுத்து வந்து மான்மலை அமர்ந்திருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் பார்க்க. பாருங்கள், 4 கை இருக்குது இந்த விநாயகர். ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்காரு. ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட முட்டி மேலே வச்சுருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள், சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது. ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் கொடுத்தா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே கை வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த சைடில் இருக்க விநாயகர்லாம் பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார். தலையில் இருக்க கிரீடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது பார்க்க. நந்தி மேலே அமர்ந்திருக்காரு. காளை மாடு மேலே அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள், வாத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கை வச்சுருக்காருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஹாய் சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வந்து விநாயகர் வந்து ஒரு பக்கம் ஒரு சைடில் வந்து. அடுத்து இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான். தும்பிக்கையில் லட்டு. ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஹாய் சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். இந்த சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் அவரோட நண்பன் மேலே உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் நந்தி பகவான் மேலே உட்காந்துருக்காரு விநாயகர். அடுத்த விநாயகர் பாருங்கள், இங்கே ரொம்பவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரீடமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருக்குது இந்த கிரீடம். நீங்களே பாருங்களேன், இதில் இருக்க தலையில் இருக்க கிரீடம் ஒவ்வொரு விநாயகருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நல்லா வேறு லெவல் இருக்குது. இங்கே பாருங்கள், வாத்து மேலே தான் அமர்ந்திருக்காரு இந்த விநாயகரும். அருமையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது விநாயகர் பாருங்கள். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனுமான் இருக்கார். அந்த சைடில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெளியே வந்து ஸோ இந்த லைன் ஃபுல்லாக விநாயகர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு விநாயகர் பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் மேலே அமர்ந்திருக்காரு. ரொம்பவே அற்புதமாக இருக்குது விநாயகர். 4 கை இருக்குது பாருங்கள். நண்பன் மேலே அவ்வளோ அழகாக அமர்ந்திருக்காரு.
அடுத்து வந்து பாருங்கள் ஒரு பக்கம் வந்து சிங்கம் அந்த சைடில் இருக்குது. சிங்கம் வந்து ஸோ அவரோட தலையில் இருக்க கிரீடம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தலைப்பாக்கட்டை வந்து கிரீடம்ட்டு இந்த கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு மேலே அமர்ந்துருக்காருங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த சைடில் சிங்கம் அவரோட நண்பர் மேலே இந்த விநாயகர்லாம் வந்து அமர்ந்திருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க சிம்மாசனத்து மேலே அமர்ந்துருக்காருங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கமும் வாத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் பெரிய குடோனில் என்னென்ன மாடல் விநாயகருக்கு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸில் வந்தவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து லிங்கத்துக்கு முன்னாடி உக்காந்துருக்காரு. விநாயகர் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர். பாருங்களேன் லிங்கத்துக்கு ஃப்ரண்ட் சைடில் லிங்க தலை மேலே பாருங்கள் நாகம், ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பாருங்களேன் லிங்கத்து மேலே உக்காந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இந்த விநாயகர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த விநாயகர் பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள், சிவன் பார்வதி அவங்களோட முகம் இருக்குது ஒரு பக்கம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்கார், செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து ஒரு பக்கம் பாருங்கள் சைடில் வந்து குதிரை இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல் விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்காருங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது, கம்பீரமாக அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒரு சைடில் வந்து பாருங்கள் ஆஞ்சநேயரோட முகம் இருக்குது, சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு, ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு மேலே பாருங்கள் கிருஷ்ணர் இருக்கார், சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5 தலை நாகம், ரொம்பவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்கார். பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நியூ மாடல் விநாயகர், ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலர் ஒர்க்லாம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் மான் மேலே அமர்ந்திருக்காரு, கால் மேலே கால் போட்டு தாமரைப்பூ மேலே வந்து பார்த்திங்கன்னா மான் அமர்ந்திருக்கு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அமர்ந்திருக்காருங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. கையில் பாருங்கள் கொழுக்கட்டை வச்சுருக்காரு, நம்மளோட ஃபேவரட் ஃபுட். செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர். இந்த விநாயகர் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே சேம் மாடல் விநாயகர் தான், ரொம்ப நல்லா இருக்குது இந்த விநாயகர். இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. நந்தி பகவான் சைடில் இருக்கார், சிவலிங்கம் அவருமே வந்து பார்த்திங்கன்னா அணைச்சிருக்கார் ஒரு கையில். விநாயகர் வந்து முருகர் அவரோட தம்பி, பாருங்கள் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர். இந்த விநாயகருமே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குதிரை வண்டி மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர் வந்து, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர். அவரோட தலையில் இருக்க கிரீடம் சரி, ஸோ கையில் கொழுக்கட்டை, ஒரு கையில் நமக்கு டாட்டா கட்டுற மாதிரி, குதிரை பாருங்கள் ஃப்ரண்ட்டில். இன்னும் கலை ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குதிரை அடிச்ச அந்த வண்டி சக்கரம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள் நம்ம முதல்ல என்ட்ரன்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாடல் விநாயகர் தான். லிங்கத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காருங்க, ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குற விநாயகரை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஒர்க் பண்ணால் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நரசிம்மர் கையில் தண்டாயுதம் வச்சுருக்காரு, செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க தலைமலை கை வச்சுருக்காரு சைடில், ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். கையில் வந்து பார்த்திங்கன்னா வீணை வச்சுருக்காரு பாருங்கள், சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து இருக்குது, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கார் பாருங்கள், செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர். இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்துருக்காருங்க, பாருங்கள் வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர். ஸோ கலைஞர் ஒர்க்லாம் கொடுத்தாங்கன்னா செம்ம பஞ்சாக இருக்கும் இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள் அடுத்து வந்து ஸோ செம்மையாக இருக்குது, தும்பிக்கையிலேருந்து ஸோ அவரோட கிரீடம் ஸோ எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ எது மேலே உட்காந்துருக்காரு இங்கே பாருங்கள், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 தலை நாகம்,
சிங்க முகம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் தான் நினைக்கிறேன், அவர் முருகர் தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து இவங்க என்ன சுவாமின்றது தெரியல. ஆனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் மாடல் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த விநாயகர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிவன். ஸோ அவங்களோட முகம் இருக்குது, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நந்தி பகவான் மேலே தான் அமர்ந்துருக்காருங்க, காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்கள், நந்தி பகவான் மேலே அமர்ந்துருக்காரு பாருங்கள், செம்மையாக இருக்கார். இங்கே பாருங்கள் சிவன் முகம், ஒரு பாகம் இப்படி ஒரு பாகம் அப்படி அவங்களோட முகம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. கையில் சூலம் வச்சுருக்காரு, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையில் வந்து லட்டு வச்சுருக்காரு இந்த கையில். ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த விநாயகர். இந்த விநாயகர் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே சேம் மாடல் விநாயகர் தான். என்னென்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், சிங்கம் முகம் இருக்குது இந்த சைடில் வந்து. அந்த பக்கம் நந்தி முகம் இருந்துச்சு, இந்த விநாயகரில் சிங்க முகம், சிவனப்போட முகம் ஒரு பக்கம் பார்வதி முகம் பாருங்கள். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாடல் விநாயகர். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் விநாயகர் தான், சேம் மாடல் விநாயகர். இங்கே பாருங்கள், இந்த மாடல் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட 6 பேக்கில் நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. கையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வச்சுருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானையோட தும்பிக்கை. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர். சிம்மாசனத்தை மேலே அமர்ந்திருக்காருங்க. அவரோட சிம்மாசனமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதே சேம் மாடல் விநாயகர் தான். ஆனால் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் முகம் இருந்துச்சு, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் இருக்காருங்க, கையில் தண்டாயுதம் வச்சுக்கிட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. சேம் மாடல் தான், பட்டு அந்த சுவாமி மட்டும் மாறும், சேஞ்ச் ஆகும். யானையோட தும்பிக்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக இருக்கார். அவரோட தலை கிரீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுகு இருக்குங்க, பார்க்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா புது மாடல், அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி இருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து பாருங்கள், நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காருங்க. ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கார். தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வச்சுருக்காரு, கையில் வந்து கொழுக்கட்டை வச்சுருக்காருங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. கிரீடம் சரி எல்லாமே சரி அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செயின் நெக்லஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகருக்கு. அடுத்து இந்த விநாயகர் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கார் விநாயகர். வந்து பெருமாளுக்கு ஃப்ரண்ட் சைடில் உட்காந்துருக்காருங்க, தாமரை பூ மேலே. அதாவது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த விநாயகர். சைடில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்காருங்க, நல்லா 4 பேக்கோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் இருக்கார். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், நம்ம ஸ்டைலில் செல்ஃபிக்கு போஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள் அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காருங்க, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி டாட்டா கட்டுற மக்களாக இருக்குது பாருங்கள் விநாயகர். ஸோ பெருமாள் இந்த மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாடல் வந்து. அடுத்து இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காரு, ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. ரொம்ப வேறு லெவல் இருக்குது இந்த மாடல் விநாயகர். எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாடல் விநாயகர். இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பானையிலேருந்து பொங்கல் அப்படியே அந்த வடிவம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது. ஸோ கிரீடம் தலையில் அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா ஜடாமுடி, ப்ளஸ் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயிலோட இறகு, அந்த சின்ன இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாடல் அடுத்த மாடல் இருக்க விநாயகரும் அதை பார்த்திங்கன்னா அதே சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அவரோட வாகனம் எலி மேலே அமர்ந்திருக்காருங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வாத்து மேலே அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் அதே சேம் மாடல் தான், முதல்ல இருக்க மாடல் தான். ஸோ அந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சைடில் சாஞ்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் நரசிம்மர் தண்டாயுதம் வச்சுருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள், இந்த விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு, ரொம்பவே கம்பீரமாக அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனான சைஸ் தான், ஒன்று சின்னதாக இருக்கும். இது எல்லாமே சின்ன விநாயகர்.
ஒவ்வொரு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மயில் மேலே இருக்குது, ஒவ்வொரு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் வாகனம் மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன கிட்ட அடியிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காட்ட முடியாது. ஓகேங்களா, பாருங்கள். உங்களுக்கு சின்ன விநாயகர் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. விநாயகரோட கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு விநாயகர் சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்பவே வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலைஞருக்குலாம் பண்ணால் வந்து வேறு லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கலைஞருக்கு பண்ணால் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.